பாக்யராஜ் 35 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது படம் இயக்குவதிலிருந்து சற்று விலகி இருந்தாலும் பல படங்களின் ஸ்கிரிப்ட் வேலைகளில் பக்கபலமாக இருந்து வருகிறார். அதோடு சமீபத்தில் துணை முதல்வர் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் தொடர்ந்து கதாபாத்திர நடிகராகவும் நடித்து வருகிறாராம். ஆனால் சினிமாவுக்கு வந்து இத்தனை காலம் ஆகிவிட்ட போதும் பாக்யராஜுக்கு ஆரம்ப காலம் தொட்டு இருந்து வரும் பயம் இப்போது வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதாம். அவர் எந்த படத்தை இயக்கினாலும் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டேதான் இருப்பாராம். அப்படி பயந்து பயந்து இயக்கிய படங்கள் வெற்றி அடைந்தாலும் அடுத்த படத்திலும் அவரது பயம் தொடருமாம். அதேபோல் சமீப காலமாக அவர் நடிக்கிற படங்களிலும் அந்த பயம் இருக்கிறதாம். காரணம், சில படங்களில் என்னதான் கஷ்டப்பட்டு நடித்தாலும் எடிட்டிங்கில் அவரது காட்சிகள் கத்தரிக்கப்பட்டு விடுகிறதாம். அதனால் அந்த படங்கள் வெளியாகும் வரை அவர் நடித்த காட்சிகளுக்கு உத்தரவாதம் இல்லையாம். இப்போது தான் நடிக்கும் ஒவ்வொரு படங்களிலுமே அந்த காட்சிகள் படம் வெளியாகும் போது அப்படியே இருக்குமா இல்லை கத்தரிக்கப்பட்டிருக்குமா என்கிற பயத்துடனே இருந்து வருகிறாராம் பாக்யராஜ். சினிமாவில் நான் வந்த காலத்திலிருந்தே ஏதோ ஒரு வகையில் பயந்து கொண்டேதான் இருக்கிறேன் என்று சொல்லும் பாக்யராஜ், ஆனால் அந்த பயம்தான் எனக்கு வெற்றியை கொடுத்து வருகிறது என்றும் கூறியுள்ளார்.